அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படையில் எண்கணிதம் சொல்லப்படுகிறது. தமிழ் எண்கணிதம் ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான பொருளையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆழ்வான் என்றால் அரசரை குறிக்கிறது. ஆழ்வானை கொண்டு 4 எழுத்து 8 4 3 6 எல்லாம் கூட்டினாக்க 21. அதனுடைய விதியனுங்கிறது 3. ஆழ்வானுடைய விதியன் 3. 3ஆம் இடம் மிகப்பெரிய அந்தஸ்தை குறிக்கிறது. அதான் ஆழ்வான் என்றால் அரசனை குறிக்கிறது. அரசன் என்றால் அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர் எல்லாத்தையும் குறிக்கும் அரசன். ஆழ்வானுடைய என்கிறதும் விதியின் 3. இந்த 3ஆம் இடம் என்பது பொதுவாகவே சண்டமாத யோகத்தை குறிக்கும். அது மிகப்பெரிய யோகத்தெல்லாம் வென்று வரும். அதனால தான் ஆழ்வான் என்ற சொல் அரசனை குறிக்கிறது. ஆழ்வான் விதியின் 3. தத்துவம் என்றால் மெய்யை குறிக்கிறது. தத்துவத்துக்கு 5 எழுத்து 7 4 9 5 7 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதோடைய விதிங்கிறது 5. தத்துவம் என்றால் மெய்யைத்தான் குறிக்கிறது. உண்மையிலே சொல்கிறாங்களே, அதான் தத்துவம் என்றால் மெய்யை குறிக்கிறது. தத்துவத்துடைய எண்கணிதம் 5. வான் என்றால் பூத ஆகாயம். அது பஞ்சபூத்தில் சேர்க்க கிடையாது ஆகாயத்தை. இருந்தாலும் 4 தான் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இப்போ வான் என்றால் பூத ஆகாயம். வானுக்கு 2 எழுத்து 3 6 இதெல்லாம் கூட்டினாக்க 9. அதனுடைய விதி என்கிறது 9. வான் என்றால் பூத ஆகாயத்தை குறிக்கிறது. கானுக்கு 2 எழுத்து 8 6 இதெல்லாம் கூட்டினாக்க 14. விதி என்கிறது 5. கான் என்றால் காணம்னு ஒரு பாடலை எழுதியிருக்காங்க சில கவிஞர்கள். கான் என்றால் காணத்தை குறிக்கிறது. அது 5ஆம் இடத்தில் வருகிறது. கான் என்ற சொல், கான் என்ற பொருள் காணம். அடுத்ததாக தான் என்ற சொல் இறைவனை குறிக்கிறது. தானுக்கு 2 எழுத்து 5 6 அதை கூட்டினாக்கா 11. அதோடைய விதி என்கிறது 2. தான் என்றால் இறைவனை குறிக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான வார்த்தைகள் அது பொருளாக சொல்லுகின்றேன். அந்த வார்த்தைக்கு உண்டான ஸ்தானங்கள் எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த ஸ்தானத்தோடு நிறைந்து மக்களுக்கு பலன் தருகிறது என்பதை இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் தத்துவம் என்பதையெல்லாம் இந்த எண்கணிதம் பறைசாற்றி வருகின்றது. அடுத்ததாக விசிறும் என்ற பொருள் வலை அல்லது வீசும். அதான் விசிறுக்கு 4 எழுத்து 6 4 1 7 எல்லாம் கூட்டினாக்கா 18. அதனுடைய விதி என்கிறது 4 குறிக்கிறது. தான் விசிறும் என்பது 9வது விதி எண்ணை குறிக்கிறது. விசிறும் வலை வீசும். அடுத்ததாக பிச்சுக்கு 3 எழுத்து. பிச்சு என்றால் கடலை, பிச்சு என்றால் பித்து என்று குறிக்கிறது. பிச்சு என்றால் பித்து. பிச்சு என்றால் பித்து என்ற பொருளை குறிக்கிறது. பிச்சுக்கு 3 எழுத்து 1 9 5 அதோடைய கூட்டினாக்கா 15. அதோடைய விதிங்கிறது 6. பிச்சு என்றால் பித்து குறிக்கிறது. வாரி என்றால் கடலை குறிக்கிறது. அதான் வாரி வள்ளல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதான் வாரி என்றால் கடல். வாரிக்கு 2 எழுத்து 3 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 17 தான். வாரி என்றால் கடல். பாருங்கள், கடலுக்கும் 7 தான் 7வது என்கிறோம். வாரி என்ற சொல்லுக்கும் பொருளுக்கும் விதி எண் 7 தான். கண்டங்கள் 7. அதான் வாரி என்றால் கடல். அந்த வாரிக்கு என்கிறது விதி எண் 7வது என்கிறத்தில் வருகிறது. பேர்
பேர் என்ற பெருமை. பேர் தாங்க முக்கியம். அவங்களுக்கு உரிய பேர் வந்து கேவலமாக பேசினா அது கீழே தான் வரும். அதனால் பேர் என்றால் பெருமை தான். ஒரு பேருங்கிறது பெருமைக்குத்தான் உரியது. அது இல்லைன்னா எவனுக்குமே யாருக்குமே வந்து உலகத்தில் இருந்து பயனில்லை. பேர் என்ற பெருமையை குறிக்கிறது. பேர் 2 எழுத்து 1 9 இல்லை கூட்டாக்கா 10. அதோடைய விதி என்கிறது 1. பேர் என்றால் பெருமை. பெருமைக்கு தான் வாழணும் நம்ம. பேர் தான் பெருமையில் கொடுக்குறது. நல்ல பெருமையில் கொடுக்குறது. பாதத்துக்கு வந்து 3 எழுத்து. பாதம் என்றால் பாதத்தோடு. அந்த பாதத்துக்கு வந்து எண்களிடம் 7 7 3 7 அதில் 3 7 அதில் கூட்டினா 21. அதில் விதி என்கிறது 3. பாதம் 3. பாதம் 3 தான். நாடியும் 3 தான். அப்போ பாதத்தோடு, பாதத்துடைய பொருள் பாதத்தோடு சொல்லப்படுகிறது. முன் என்றால் காலத்திற்கு முன். அதான் முன் என்பது காலத்திற்கு முன். முன்னுக்கு வந்து 2 எழுத்து 3 6. அதோடைய விதி என்கிறது 9. அதான் முன் என்றால் காலத்திற்கு முன். முன்னி என்றால் முன்பு என்ற அர்த்தம். முன்னிக்கு வந்து 3 எழுத்து 3 6 1 இல்லை கூட்டாக்கா 10. அதோடைய விதி என்கிறது 1 குறிக்கிறது. முன்னி என்றால் முன்பு என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அங்கம் என்றால் அழகு அல்லது உறுப்பை குறிக்கிறது. அங்கம் அழகு அல்லது உறுப்பை குறிக்கிறது. அங்கத்துக்கு வந்து 4 எழுத்து 1 8 1 7 இல்லை கூட்டாக்கா 8 இல்லை கூட்டாக்கா 17. அது விதிங்கிறது 8. அதான் அங்கத்துக்கு வந்து அங்கம் என்றால் அழகு அல்லது உறுப்பை குறிக்கிறது. அங்கம். நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த எண்கிணர் தான் இதோ. இந்த எண்கிணர் தான் தமிழுக்கு வந்து 247. அந்த 247க்கும் தனித்தனி எண்கிணர் கொடுக்கப்பட்டு அதை நான் வார்த்தை அடிப்படையில் உரி செய்து உங்களிடம் இந்த யூடியூப் வீடியோ காலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதனால் இந்த எண்கிணர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சாணத்தை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு சாணத்தை குறிப்பிடுகிறது. அதான் தமிழ் வார்த்தையுடைய ஆய்வு என்றால் ஒரு பாரா வந்து ஒரு பக்கத்தை வந்து ஒரு அத்தியாயத்தை வந்து தவறு மெய் அப்படி கண்டுபிடிக்க. அதாவது இது வந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. கட்டுரையில் வந்து எழுத்து மிஸ்டேக்னா அது ஒரு ஆய்வு தான். எழுத்து திருத்தம் செய்வது, எழுத்து இப்போ பிழையாக இருந்தால் பிழைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆய்வு. எழுத்து திருத்தம் செய்வதெல்லாம் அது வந்து தமிழ் வந்து ஒரு பொதுவான ஆய்வு தான். அது வந்து ஒரு பெரிய இதே இல்லை. எழுதும்போது ஒருத்தன் பேர் தப்பாக எழுதிருந்தால் தப்பு தான், சரியாக இருந்தால் அதான் தமிழ் ஆய்வு. இது அப்படி இல்லை. ஒவ்வொரு சாணத்தையும் ஒவ்வொரு 12 சாணத்தையும் குறிப்பிட்டு சொல்லி கொண்டு வருகின்றேன். 9 எண்ணுக்கும் 12 சாணத்துக்கும் இந்த தமிழ் வார்த்தைகளின் உண்மை நிலைகளை நான் இதன் மூலமாக உங்களிடம் ஜோதிட பிரகாரம் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை வார்த்தை அடிப்பில் அனைத்துமே உண்மைதான். இது ஒவ்வொரு பெயருக்கும் உண்டான ஒரு விதி எண்ணாகவும் யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் அதிர்ஷ்ட தேதியாகவும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடலாம். தமிழ் வளர்ச்சி எந்த முறையில் உண்மை என்பது இந்த எண்கிணது மூலமாகத்தான் சொல்லியாக வேண்டும். நம்முடைய தமிழ் மொழியில் நான் சரியாகவே கணித்து நான் வெளியிட்டு இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத்திர ஜோதிடர் எண்கிணித வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.